ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 27/8/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். நாம் இந்த ஆன்மீக விஷயத்தில் ஜபம்ன்றது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஜபத்தை ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் அது சித்தியை கொடுக்கும்னு சொல்லுவான். இப்போ உங்களுக்கு சில விஷயத்தை நேரடியாக காமிக்கிறோம். இந்த மாலைகளை பற்றி, ஜப மாலையை பற்றி நாம் நேரடியாக காட்ட போகிறோம். இந்த ஜப மாலையை பற்றி நாம் நேரடியாக காட்ட போகிறோம். இந்த மாதிரி ஜப மாலைன்னா என்ன, இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஜப மாலைகள்னால் என்ன, இதெல்லாம் என்ன மாலை, எப்படி பயன்படுத்தலாம், இந்த ஜபத்தை எப்படி இந்த மாலையை கொண்டு பண்ணலாம், எப்படி இது அற்புதமான சித்திகளை கொடுக்கும்ன்றதை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம ஜபம் பண்ணுறது கரமாலைன்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு மறுபடியும் ரிவர்ஸில் இந்த இடத்துல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா மோதிர விரலில் இந்த இடத்துல ஆரம்பிப்பான் ஜபம் பண்ணுறதுக்கு. இது 1ன்னு ஆரம்பித்தா 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு முடிஞ்சு திரும்பி இங்கே இந்த இடத்துல முடியும் போது 20, 5 முறை வந்தால் 100, அதுக்கப்புறம் இங்கே கொண்டு முடித்தா 108 முடியும்னுவா. இந்த 2 இடத்த மட்டும் தொடர்றது கிடையாது. நடுவிரலில் இந்த 2 ரேகையை தொடர்றது கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னுவா. இங்கேருந்து வந்துட்டு ரிவர்ஸில் மறுபடியும் இங்கே தான் முடியணும். இந்த ரேகையை தாண்டவும் கூடாதுன்னு சொல்லுவாள். இது கரமாலைன்னு பேர். இது கொஞ்சம் கடினமாக இருக்கும்ன்றதுனால தான் ஜபமாலைகளை வச்சு செய்கிறோம். இப்போ ஜபமாலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலை, தாமிரமணி மாலை, நவரத்தன மாலை, முத்து மாலை, ஸ்படிக மாலை, தாமர மாலை, சந்தன மாலை, இப்படி நிறைய இருக்குது. தர்ப்பம் முடிச்ச கூட கொண்டு ஜபிக்கிற வழக்கம் உண்டு. இப்போ இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வரும்பொழுது தாமரமணி எப்படி அடையாளம் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லலான்ட்டு தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். சந்தனமணி, தாமரமணி, ஸ்படிகமணி, இந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக தாமரமணியால் ஜபிக்கிறது 1,00,000 பங்கு விசேஷமான பலன்னு சொல்லியிருக்கான். சாதாரணமாக நம்ம ஜபம் செய்கிறத விட 1,00,000 பங்கு விசேஷ பலன். இந்த தாமரமணி அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த தாமரமணி ஜலத்தில் தாமரைப்பூலேருந்து எடுக்கக்கூடியதுன்னுவா. ஜலத்துலேருந்து வரும் இந்த மணி. ஜலத்தில் தாமரைப்பூ இருக்குது இல்லையா, அந்த தாமரைப்பூ உதிர்ந்து அந்த விதைகள் ஜலத்தில் அப்படியே மிதக்கும். தாமரைப்பூ உதிர்ந்த பிறகு நல்ல முதிர்ச்சியாகி உதிர்ந்த பிறகு இந்த மணி பச்சை கலரில் மிதக்கும். அப்படியே இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிற மணி எடுத்து நிழலில் நல்லா உலர்த்தி அதை என்ன பண்ணும், அதை துளையிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் 1 மாதம் 15 நாள் ஆனோடனே லேசாக கருத்துரும். அதுக்கப்புறம் வேம்பு எண்ணெய், வேப்ப எண்ணெய் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த கருப்பு கலர் வந்துடும். இந்த மணியில் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள், உத்தமம்னு சொல்லுவாள். 108 மணி எடுத்து இந்த ஒரு மணிக்கு மேருன்னு பேர், இது பேர் மேருன்னு பேர். 108 மணி எடுத்து ஜபிக்கலாம். இந்த மணி பார்த்திங்கன்னா தாமரை மணி அபரிதமான பலன் தரும். ஆனால் இது 2 வருடத்துக்கு மேலே இது தாக்கு பிடிக்காது, இல்லை 3 வருடம் தான் இருக்கும். இது உள்ளே இருக்கிற அந்த பருப்பு பூச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும்ன்றதுனால அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. பூச்சி அரிக்காத வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருந்தால் கூட பயன்படுத்தலாம். அப்போ நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெயில் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த தாமரைமணியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வாய்ப்பு வரும். அதனால் இந்த தாமரைமணியை பாதுகாக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கடினம். ஆனால் இதை ஜபம் பண்ணிங்கன்னா இதை கழுத்தில் போடக்கூடாது. இந்த தாமரைமணி 108 எடுத்து ஜபிக்கலாம், ரொம்ப விசேஷம். இந்த மணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மணிக்கு தாமரை, இதுதான் ஒரிஜினல் தாமரைமணி. இதில் ஜபிக்கிறது, அதுவும் மகாலட்சுமி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெண் தெய்வங்களோட ஜபங்கள் இதில் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அடுத்து இது சொல்கிறது ஸ்படிகமணி. இது
51, 54, 108 இருக்கும். சில பேர் 51 அக்ஷர மாலைன்னு வச்சு ஜபிக்கிறது உண்டு. 54, 108ன்னு இருக்கும். எண்ணிக்கையை பார்த்துக்கலாம். இது வந்து தேய்ச்சா வந்து நெருப்பு வரும். இப்போ இந்த இடத்துல நான் பண்ணி காமிக்கல. ஆனால் உங்களுக்கு இந்த மணியை வந்து ஒன்றோட ஒன்று உராசும் பொழுது அப்படியே நெருப்பே வரும் இதுலேருந்து. இது ஸ்படிக மணின்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இந்த ஸ்படிக மணியில் அயக்ரீவர் ஜபம், சரஸ்வதி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்படிக மணி மாலை நமக்கு குளிர்ச்சியை உண்டு செய்யும். இந்த மாலையை நம்ம போட்டுக்கும் பொழுது உடம்புல வந்து குளிர்ச்சி வரும்னு சொல்லுவாள். கையில் நீங்கள் இதை வச்சு அழுத்தி பார்த்தாலே இதனோட குளிர்ச்சியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்படிக மணி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லுவாள். இன்னும் நிறைய ஜபங்கள், யட்சிணி ஜபங்கள் கூட பண்ணலாம். மாந்திரிக ஜபம், யட்சிணி ஜபங்கள் கூட இந்த ஸ்படிக மணியால் பண்ணலாம். இந்த ஸ்படிக மணி வந்து நிறைய இடங்களில் இப்போ கிடைக்கிறது. இந்தியாவிலேயே நம்ம கிடைக்கிறது, காசி போன்ற க்ஷேத்திரத்துலேயும் கிடைக்கிறது, நேபாள் போன்ற இடத்துலையும் கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்டு வாங்கலாம். இது பரிசோதனை பண்ணுறதுக்குரிய வழிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விசாரித்து தான் இதை நீங்கள் வாங்க முடியாது இருக்கும்னு சொல்லலாம்.